கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறவருமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி இறைவன் இயேசுவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரையேற்ற பாவக்கெழுந்து மனு குலத்தை மாற்ற விண்ணுக்கெழுந்து நாம் அவரையே போற்ற எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். வாய்க்க தேவசுருதி மொழிகள் எல்லாம் காக்க கருதிய காரியம் வாய்க்க தேவசுருதி மொழிகள் எல்லாம் காக்க நம் நிருதிரத்தாரையும் சேர்க்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். பமகமகம் பிகமபம் சனிதனி சப்பதனி சம் சக்கரி சனி சனி சரி சனி பாபா நி சகரி சனி பமகமகரி சனி சத்தவ மீண்டுமே பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அளிக்க செத்தவர் மீண்டுமே பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அளிக்க தேவ பக்தர் யாவரும் களிக்க எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். சாரிக சரி மக மகரி சரி சாரிக சப்ப மக கம பதமபம் சரி நனிதாம் பாதா நிசதனி பமகாய் ஏதும் தீவினை செய்ய தூய எப்போதுமே நன்மை புரி ஆய ஏதும் வினை செய்ய தூயன் எப்போதுமே நன்மை புரியாயன். தப்பாது காத்திடும் நல்லாயன் எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். மமகம பரி கம பம் சனித
சப்பத நிசம் சக்னரி தனி சானிரி சரி தனி பாத்தானி சகரி சனி பம கம கரி சனி செத்தவர் மீண்டுமே பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அழிக்க செத்தவர் மீண்டுமே பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அழிக்க தேவ பக்தர் யாவரும் கணிக்க எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, மரிச்சேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நான் என்னென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிறவர். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறேன். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில் என்று அறிந்திருக்கிறீர்களா? மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை எங்கள் இரட்சகராய் கொண்டிருக்கிறோம். இது எங்கள் பாக்கியம் அப்பா. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், ஆசீர்வதி. பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். என்னுடைய இனிய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை விட இயேசு உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற நல்வாழ்த்துக்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அத்தனை பேருக்கும் இந்த நாளிலே உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான நாள். எல்லாரும் ஆலயத்துக்கு போவாங்க. பிறந்த நாளைக்கு ஆலயத்துக்கு போவாங்க, திருமண நாளுக்கு ஆலயத்துக்கு போவாங்க, இறந்த நாளைக்கு எல்லோரும் போவோம். இறந்த நாளைக்கு போக மாட்டாங்க, கொண்டு போகப்படுவார்கள். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆலயத்துக்கு போவாங்க, ஈஸ்டர் அன்னைக்கு ஆலயத்துக்கு போவாங்க. சில பேர் துக்க வெள்ளிக்கிழமையும் போவாங்க. அனைத்து செத்து போயிட்டார்னு அழுகிறதுக்காக. ஈஸ்டருக்கு ஆலயத்துக்கு போவாங்க, யூதாஸ் எலும்பை கடிக்கலான்னு பிரியாணி சாப்பிட்றதுக்கு. செத்து போன ஒரு தெய்வத்தை நீயும் நானும் ஆராதிக்கவில்லை. உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வத்தை, இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட இருதயத்தில் ஏற்றுக்கொண்டபடியினால் நாம் மீட்கப்பட்ட கூட்டமாக இன்றும் நிற்கிறோம். கைகளை தட்டி பண்டிகை கிறிஸ்துவராய் வாழுகிறவர் வாழட்டும். அது கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நாளை ஒருத்தன் விசேஷித்துக் கொண்டால் கர்த்தர்க்கென்று அவன் விசேஷித்துக் கொள்கிறான், அது நல்லது. எல்லா நாளும் நல்ல நாள் என்று நினைக்கிறான், அதுவும் நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யும் பொழுது அந்த நாட்கள் விசேஷித்தமாக இருக்கிறது. உலகமெங்கும் கேக் கொடுத்துருப்பாங்க, பிரியாணி. எல்லா வீட்டிலும் இன்றைக்கி பிரியாணியாக இருக்கும். எல்லா வீட்டிலும் இன்றைக்கி சாப்பாடு. வெளிநாட்டிலெல்லாம் கொண்டாட்டம் பயங்கரமாக இருக்கும் ஈஸ்டருக்கு. எனக்கு இதை விட என்ன சாப்பிடலாம் என்று எனக்கு தெரியவில்லை. தினந்தோறும் நல்ல சாப்பாடு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கைகளை தட்டுங்களேன். இன்னைக்கு தான் ஆக்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், மரிச்சார் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். பின்பு ஏன் சார் இன்னைக்கு விசேஷத்த நாள்? அவர் ஜெயம் பெற்ற நாளை ஞாபகப்படுத்துகிறோம். மேரேஜ், வெட்டிங் அனிவர்சரி, டெத் அனிவர்சரி, பர்த்டே. அதே மாதிரி இயேசு
உயிர்த்தெழுந்த அனிவர்சரி. கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லி சொல்லுங்களேன். உயிர்த்தெழுந்த நாள். மரணத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, பிசாசின் தலையை நசுக்கி உன்னையும் என்னையும் பாதாளத்துக்கு போகப்படாதபடிக்கு காத்து தேவன் கல்லறை உடைத்துக் கொண்டு உயிரோடு எழுப்பின நாள். இஸ்ரேல் தேசத்திலே ஒரு திறக்கப்பட்ட கல்லறை இருக்கிறது. அது ஒரு கதையை, சாட்சியை, சரித்திரத்தை சொல்லுகிறது. என்னை போன்ற எத்தனையோ கல்லறைகள், எத்தனையோ பிணங்களை வைத்து அடைத்தார்கள். அது அப்படியே இருக்கிறது. என்னிலும் அந்த ஒருவரை வைத்தார்கள். அவர் பேர் நாசரேத்து ஊர் இயேசு கிறிஸ்து. ஆனால் நான் அப்படி அடைத்துக்கொள்ள என்னால் இயலவில்லை. 3ஆம் நாள் என் கல்லறையின் மூடப்பட்டிருந்த கதவு, அதாவது கல் புரட்டப்பட்டது. இயேசு உயிரோடு எழுந்தார். கைகளை தட்டி. இயேசு உயிர் தழாவிட்டால் இந்த கிறிஸ்தவமே இல்லை. நம்முடைய விசுவாசமே இயேசு உயிரோடு எழுந்தது தான் நம்முடைய விசுவாசம். மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார். இயேசு உயிர்த்தார் என்ற சரித்திரம் இல்லாவிட்டால் இன்னைக்கு கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின் என்று 2 சரித்திரம், உலக சரித்திரம் பிரிந்திருக்காது. கிறிஸ்துக்கு உள்ளான மனுஷன், கிறிஸ்துக்கு வெளியான, இன் அவுட், இன் கிரைஸ்ட், அவுட் ஆஃப் கிரைஸ்ட். டாக்டர்கள் போட்டிருக்கோம், அதிகாரி போட்டிருக்கோம். அவுட்டா இன்னா அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. அவுட் அப்படின்னு இருக்கும், இன்னுன்னா இன்னுன்னு இருக்கும். இப்போ ஓம் போர்டில் கிரைஸ்ட் நீ தான் ஒரு ஆஸ்பத்திரி அல்லது அதிகாரி, ஆஃபீஸ் நீ தான். உங்கள் சேரில் ஆண்டவர் உட்கார்ந்துருக்கணும். இப்போ கிறிஸ்து இருக்கிறாரா, இன்னா அவுட்டா, என்ன போடுவேன்னு நினச்சிக்க. சும்மாலாம் போடக்கூடாது. பேஷன்ஸ் உள்ளே போகும்போது அவர் இல்லையா அப்படின்னா உன்னை கொண்டுருவாங்க. அவர் எப்போவுமே நமக்குள்ளே இருக்கணும், வாசம் பண்ணணும். தேவன் நம்மோடு வாசம் பண்ணுறதுனால தான், ஆத்மாவிலே அவர் வாசம் பண்ணினால்தான் அவருக்கு ஆத்ம மணவாளன் என்று பெயர் வந்தது. ஆத்ம நேசர், லவர் ஆஃப் சோல், ஆத்ம மணவாளன், ஆத்ம நேசர். இந்த ஆத்ம நேசர் உங்கள் வீட்டுக்குள்ளே இன்றைக்கு இருக்கிறார். உங்கள் வீட்டில் எங்கும் இருக்கிறார். இந்த உலகில் எங்கும் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். வீட்டில் இருந்து கொண்டு தொழுது கொள்ளுகிறீர்கள், ஆலயத்திலிருந்து தொழுது கொள்ளுகிறோம், மலைகளிலிருந்து தொழுது கொள்ளுகிறார்கள், மைதானத்திலிருந்து தொழுது கொள்ளுகிறார்கள். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இயேசுவின் உயிர்த்தெழுதல் இந்த உலகத்தை புரட்டி போட்டு விட்டது. எல்லோரையும் போல அவரும் அனைத்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போவான் என்று சாத்தான் ரொம்ப கனா கண்டு கொண்டிருந்தான். அவனுக்கு நடந்த விஷயம் தெரியும், நடக்க போறது தெரியாது. கையை தட்டுகளை. நடந்த விஷயம் தெரியும், நடக்க போறது தெரியாது. எனவே தான் இயேசு சொன்னார், வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு வல்லம் இருக்கு சார். யாருக்கு? மேற்படியானுக்கு வல்லம் இருக்கு சார். நான் ஒத்துக்கிறேன் சார், அவனுக்கு வல்லம் இருக்கு சார். அவருக்கு வல்லமை உண்டு என்றால் நம்முடைய ஆண்டவருக்கு சர்வ வல்லமை உண்டு. கைகளை தட்டி. He is almighty. அவன் மைட்டினா நம்முடைய ஆண்டவர் ஆல்மைட்டி, சர்வ வல்லமை உள்ள தேவன், மகா பரிசுத்தமான இறைவன். அவர் உயிரோடு எழுந்த நாளை நாம் ஒரு நாள் கொண்டாடக்கூடாது, உயிரோடு இருக்கும் வரை கொண்டாடி கொண்டே இருக்க வேணும். அவர் உயிரோடு இருக்கிறது தான் நாமும் உயிரோடு இருக்கிறேன். பிரசங்க தொடங்கும் நான் எப்போ உங்களுக்கு சொல்லுவேன், இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்த நாளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதய கமலங்களிலே விசுவாசித்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நம்பி கிறிஸ்தவ பயணத்தை தொடங்கணும். கைகளை தட்டி. எப்பொழுதும், எந்த நேரமும், எந்த நிமிஷமும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் அல்ல, 2 நாள். அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். கைகளை தட்டி.
மரிச்சேன், ஆனாலும் சதா காலங்களிலும், ஒரு நாள் 2 நாள் அல்ல, எவ்வளவு நாள்? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களில் உங்களோடு இருக்கிறேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கைகளை தட்டி, சதா காலங்களில் உங்களோடு இருக்கிறேன். I am with you always. நான் எப்பொழுதும் சதா காலங்கள் உங்களோடு தான் இருக்கிறேன். யெகோவா നീ എന്നെ അറിഞ്ഞിരിക്കുന്നു, എൻ്റെ നടപ്പും കിടപ്പും നീ അറിയുന്നു. എൻ്റെ നടപ്പും കിടപ്പും, உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் படுத்திருக்கிறதையும் சிந்திக்கிறதையும் வாட்ஸ்அப்பில் பிதுக்கிறதையும் ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணுறதையும் ஃபோனில் பேசுகிறதையும் 4 சுவத்துக்குள்ளே நீ நடப்புக்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows everything and all. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, ஏன்னா அவன் உயிரோடு இருக்கிறார். கையை தட்டுங்களேன். நாம் உண்டாக்கின ஒரு பொம்மையை, கல்லை, மண்ணை, சித்திரத்தை, இயேசுநாதருடைய சிலையை வணங்கவில்லை. உருவமே இல்லாமல் நாம் தேடி தேடி பார்க்கிறோம், தெரியவில்லை. காலையிலே சூரியன் உதிக்கிறது, மாலையிலே சந்திரன் உதிக்கிறது, இரவிலே இருட்டும் பகலிலே வெளிச்சம் உண்டாகிறது போல தெய்வம் எங்கே இருக்கிறார் தேடி தேடி அலைந்த மனிதன் கடைசியில் உண்மை பக்தன் நிதானித்தான், அவர் எங்கும் இல்லை, என் இதயத்துக்குள்ளே வாசமாயிருக்கிறார். கைகளை தட்டி, ஏன்னா இதயம் சுத்தமானவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கைகளை தட்டி, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை, அவர்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டி, blessed people. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் தேவன் அவரை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கிறிஸ்டியன் அதனுடைய வழிமுறை, வழிபாட்டு முறை, ஆராதனை முறை, அவரை தொழுது கொள்ள முறை வித்தியாசமானது. மனிதனுடைய கர்மங்களுக்கு, மனிதனுடைய சடங்குகளுக்கு, மனிதனுடைய கற்பனைக்கு அடங்காத ஒரு தெய்வம். மனிதனுடைய கற்பனை விட்டு அவுட்லைனில் இருக்கிறவர். கைகள் தட்டுங்களே, நீ கண்டுபிடிக்க முடியாது. அவரை காண வேண்டும் என்றால் இருதயத்தை சுத்தம் பண்ணி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு எண்ணங்களிலே புதிதாகி ஆவியிலே நிதானிக்கும் பொழுது அவர் உனக்கு தரிசனமாவார். கைகளை தட்டி, உயிர்த்தெழுந்த இயேசுவை காண வேண்டும். அதுதானே உங்க ஆசை. பார்க்கலாம் ஈஸியா. உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்க எங்க காட்டுங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். நான் நேற்று சொன்னேன், சட்டுன்னு கார்லெஸ் மைக்கு பேட்டரி போயிடுச்சு, சார்ஜ் போயிடுச்சு, அது வரை சத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, அமைங்கிருச்சு. அந்த சத்தம் கூட கேட்கல, அடிச்சு போச்சு. ஏன்னா பேட்டரியில் சார்ஜ் இல்லைனே. ஏன்னா சார்ஜ் போட்டு வைக்க வேண்டியதானே, கரண்ட் இல்லைனே. சில வீட்டில் ஒயரிங் எல்லாம் பண்ணியிருக்கோம், சப்ளை கொடுக்காம இருப்பாங்க. சில கிறிஸ்தவனுக்கு எல்லா அடையாளங்களும் இருக்கும். சிலுவை இருக்கும், முக்காடு இருக்கும், காதில் இருக்காது, கழுத்தில் இருக்காது, வெள்ளச்சலம் இருக்கும், எல்லாம் இருக்கும், கனெக்ஷன் இருக்காது. குளிக்கலாம் பார்ப்பாங்க. சும்மா நாம் இந்த கீபோர்டை சும்மா வேணால் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கலாம், சவுண்டு வருமா, கனெக்ஷன் வரணும். மதர் போர்டு போயிடுச்சுங்க அப்படிம்பாங்க. என்ன போர்டு? மதர் போர்டா. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் அவனை கர்த்தர் கெட்டுப்பார். தேவன் கல்லறையை உடைத்து மரணத்தை ஜெயித்தவர். இன்று வரை விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், சரித்திராளர்கள் இருக்கிறார்கள். சாக்கடையில் தங்கம் போடும், உங்கள் சாலையெல்லாம் நாங்கள் பொன்னாய் போடுவோம்னு தார் போட்டிருக்காங்க. பாருங்க, காலை வச்சு எத்தனை தார் ரோடு ஓடி போயிடுது. காலை வச்சு இப்படி உதைச்சா தார் பேந்துக்கிட்டு வருதுங்க. ராத்திரி 2 மணிக்கு வந்து போடுறாங்க. சொன்னா தப்பு. அது அதிகாரிகளுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. இப்போ எலெக்ஷன் வந்த உடனே ஒவ்வொருத்தரும் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஐயோ அப்பா அதை நம்பி இந்த பொம்பளை ஆள் ஆம்பளை இவர் தான் இருக்காரு, அவ்வளோதான் இருக்காரு, ஃப்ரிட்ஜ் தந்து தரேன் இருக்காரு, வேணா காரே தரேன் இருக்காரு, ஏசி கார், சென்ட்ரலைஸ்டு வீடு பங்களா கட்டி தராங்களாம். நம்புவான்.
பொய்களை அவிழ்த்து விடுவார்கள். எலெக்ஷன் வந்தால் போதும் பொய்யின் உருவங்கள் எல்லாம் வந்து நிற்கும். அதை நம்பி ஒரு கூட்டம் போகிறது. ஆன்மீகத்திலும் பொய்யை நம்பி போகிற கூட்டம் தான் நிறைய. நம்ம பொய்யை நம்பவில்லை, உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வத்தை நம்பி, உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பி அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதிக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும். அப்போ சார்ஜோடு ஆராதிக்கணும். ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், ஆவியை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள், கைகளை தட்டி. நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஒரு கொல்லப்பட்டறை ஒன்று இருந்தது. கொல்லப்பட்டறை தெரியுமா? அந்த காலத்தில் அருவா அடிக்கிற இடம், இரும்பு காய்ச்சி அதை அடிக்கிற இடத்துக்கு பேர் என்ன பேர்? கொல்லப்பட்டறை. லேத்துன்னு இப்போ சொல்கிறாங்க. அன்னைக்கு மேனுவல் ஒர்க்கு பேர் கொல்லப்பட்டறை. இரும்பை நாம் நினைத்தபடி ஏதாவது கருவியாக, கத்தியாக, ஆயுதமாக உருவாக்க வேண்டும்னா முதல்ல அது இரும்பை என்ன செய்யணும்? உருக்கணுமா, பழுக்க வைக்கணுமா? பழுக்க காய்ச்சணும். பழுக்க காய்ச்சணும். அதில் அனலில் போட்டு காய்ச்சுவாங்க. அந்த காலத்தில் தோலினால் செய்யப்பட்ட துருத்தி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? துருத்தி எத்தனை பேர் பார்த்துருக்காது? இப்போல்லாம் மோட்டார், காற்றுல கரண்ட்டை சத்தி விட்டால் மோட்டார் வந்து ஓடும், அனல் கிராஜுவலாக இப்போ மோட்டார் வந்துருச்சு. அந்த காலத்தில் தோலினால் ஆகப்பட்ட துருத்தின்னு ஒன்று இருக்கும். அதை ஒரு பையனை வச்சுருப்பாங்க வேலைக்கு, ஒரு 12 வயசு 15 வயசு பையன். அவன் காயத்தை வச்சு இழுத்துக்கிட்டே இருப்பான், ஏதோ அனல் ஏறும். ஒருத்தர் அந்த பையனுக்கு சம்பளம் கொடுக்கணுமேனு கஷ்டப்பட்டு ஒரு குரங்கு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தான். எப்படி? ஒரு குரங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பான். குரங்கு தான் எல்லாம் செய்வான். ராமா ராமா தூக்குடா தாமானா ஓடிக்கிட்டு இருக்கும், பார்த்தீங்களா? அந்த மாதிரி அடரா ராமா அப்படின்னா என்ன செய்ய, துருத்தியை அடிக்கும். அடித்து முடிஞ்சது ஒரு நிலக்கடலை பருப்பை பிடிச்சி சட்டுன்னு போடுவான், பிடிச்சிக்கிறோம். அந்த ஒத்த நிலக்கடலைக்கு வேண்டியது 10 நிமிஷம் வேலை செய்யும். சிலது அப்படி தான், ஒத்த நிலக்கடலை வேண்டி இந்த உட்காந்துருக்கு, பார்த்தீங்களா? எல்லாம் அதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் வேலை செய்யும். இந்த குரங்குக்கு ஒரு புத்தி இருக்குது, வேடிக்கை பார்க்கும். மனுஷனுடைய மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. தப்பி ஓட விட்டால் அப்படின்னு கவிஞன் எழுதுறான். மரத்துக்கு மரம் தாவும், இடத்துக்கு இடம் தாவும், ஆளுக்கு ஆளு தாவும். பொண்டாட்டியை கையை பிடிச்சிட்டு வேற பக்கம் தாவும், புருஷனை கையை பிடிச்சிட்டு வேற ஒரு பக்கம் தாவும். அப்போ இந்த மனம் ஒரு குரங்கு. இந்த துருச்சியை அடிக்கிற குரங்குக்கு அன்னைக்கு கொஞ்சம் வேடிக்கை குடிப்பறிச்சு, அங்கே பார்த்துச்சு அப்படின்னு பார்த்துச்சு. பார்க்குற பார்வையில் துருத்தியை அடிக்கிறத விட்டுருச்சு. இப்போ அனல் குறைஞ்சா இரும்பு பழுக்காது. இப்போ எடுத்து அடித்து பார்க்குறான், அருவா வரமாட்டேங்குது. பார்த்தான் தீ சரியாக இயலை. குரங்கு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு பரப்பு ஒன்று வச்சுருக்கான், இது வளைச்சிக்கிட்டு சட்டுன்னு ஒரு அடி அடித்தான். உடனே குரங்கு அந்த துருத்தி கயிறை பிடிச்சி அடிச்சிச்சு. அடி விழுந்தது வேகமாக வேலை செய்யுது. உனக்கு அப்பப்போ அடி விழுந்தா தான் நீ வேலை செய்வ. அப்பப்போ ஒரு கிள்ளு கொடுத்தா தான் பிள்ளை அழுகுது, சாப்பிடும். குறும்பு செய்யாதுன்னு சொல்லி பார்த்தா கேட்காது, 2 கொடுத்தா தான், கொடுக்கறத கொடுத்தா தான் குடம் கொண்டு தண்ணிக்கு போவாளாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிறார். கேட்காத பொழுது ஒரு கிள்ளு கொடுத்துறார். தேவன் சிநேகிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். கைகளை தட்டி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள்ளே வாசமாக இருந்தால் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், தேவனுடைய திவ்ய சுபாவங்களை பிரதிபலிப்பீர்கள். மாமிசத்திலிருந்து பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவை பாடுகளை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. இப்ப அவர் உயிரோடு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்தவர். நீ எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை உனக்கு கொடுத்திருக்கிறவர். கைகளை தட்டி, எல்லாவற்றிலும் பாவத்தையும் உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயிக்கத்தக்கதான வல்லமை உனக்கு கொடுத்தவர்.
அதை ஜெயித்து கடந்து போனவர். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், இயேசுவாகிய நான் உலகத்தை ஜெயித்தேன். மகிமையான ஆண்டவர் இதை செய்வார். இன்றைக்கு வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 25:8 வாசிக்க கேட்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவாராம். கையை தட்டுங்களேன். விஞ்ஞானிகள் ஒரு புஸ்தகத்தில் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு நட்சத்திரம் இருக்குதான், வேற நட்சத்திரத்தை இழுத்து உள்ள முழுங்கிருமா. ஒரு நட்சத்திரமே பூமியை விட 9 மடங்கு பெருசு. அதை விழுங்கணும்னா இது எத்தனை நட்சத்திரமா இருக்கணும்? சரட்டு அது இருக்கிற டார்க் போலோ என்னமோ சொல்றாங்க. என்னது? பிளாக் ஹோல்னு. அது அப்படி இழுத்து முழுங்கிருமா. அதை முழுங்கணும்னா எத்தனை வாய். இப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம், தத்தளிக்க வைக்கிற விஷயம், யோசிக்க வைக்கிற விஷயம், பதற வைக்கிற விஷயம், மனுஷன் வேண்டாம் என்று வெறுக்கிற விஷயம் மரணம். கரெக்டா? இந்த மரணத்தை அவர் விழுங்குவாராம் கைகளை தட்டிய. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை அவர் விழுங்கிட்டார். எனவே தான் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் உயிரோடு இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க போகிறோம். நாமும் ஒரு நாள் உயிரோடு எழுவோம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கல்லறையில் புதைக்கப்பட்டவர்கள் கல்லறை வெடிக்கும், உயிரோடு எழும்புவார்களா. உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். பாக்கியமான ஒரு காரியம். ஞானஸ்தானத்தின் அடையாளமே என்ன? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. இந்த பாவத்துக்கு செத்த மனுஷன் நீதிக்கு பிழைக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்திருக்கிற. பாவம் கழுவப்பட்ட பொழுதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்றால் அர்த்தம் என்ன? எல்லாரும் தண்ணியில் முங்கி எந்திரிச்சா அதுக்கு பேர் ஞானஸ்தானம் முங்கியா அப்படி தெளிச்சா ஞானஸ்தானம் முங்கியா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் எடுக்கிறாங்க. 3 தடவை முக்கிறவனும் உண்டு, ஒரே தடவை முக்கிறவனும் உண்டு, தெளிக்கிறவங்களும் உண்டு. சில ஞானஸ்தானம் வேண்டாம், கொடிக்கம்பை சுற்றி வந்தாலே ஞானஸ்தானம்னு சொல்லிக்கிறவங்களும் உண்டு. நான் சொல்றேன், ஞானஸ்தானம் என்றால் என்ன அர்த்தம்? ஞானம் என்றால் அறிவு, ஸ்நானம் என்றால் குளிக்கிறது. அறிவு வந்தவன் குளிப்பது. கைகளை தட்டுங்களே. என்ன அறிவு? நல்லது கெட்டது, பாவம் பரிசுத்தம். இது ரெண்டையும் பகுத்தறிந்த பின்பு பாவத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு மனம் திரும்பி இனி பாவம் வேண்டாம், இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் என்று ஏற்றுக்கொண்ட பின்பு மூழ்க வேண்டிய ஒன்றுதான் ஞானஸ்தானம். ஞானம் வந்த பின்பு மூழ்குவது ஞான ஸ்நானம். ஸ்நானம் பண்ண போறா அப்படி சொல்றாம இல்லையோ? எங்க போற? ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், சித்த நாளி பொறுங்கோ சொல்றமா? சித்த நாளி பொறுங்கோ, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஞானம் என்றால் அறிவு, ஸ்நானம் என்றால் குளிக்கிறது. அறிவு வந்தவன் குளிப்பது. உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறோம். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா என்று என்னுடைய கேள்வி. ஆமா, உயிரோடு மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு, இந்த கிள்ளுனா வலிக்குது, இது இல்லை. ஆத்துமாவிலே உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம். கைகளை சட்டி கல்லறை உடைத்துக் கொண்டு உங்களுடைய பாவ சரீரத்தை மரிக்க ஒப்பு கொடுத்து விட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவை உள்ளே அமர்த்தி வைத்துக் கொண்டு நானும் இயேசுவும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொல்வது. கைகளை தட்டி இயேசு உயிரோடு இருக்கிறதுனால் நானும் உயிரோடு இருக்கிறேன். தண்ணீருக்கு வடிவம் கிடையாது. தண்ணீருக்கு வடிவம் இருக்கா? இல்லை. கிளாஸில் ஊற்றினா கிளாஸாக தெரியும், பாட்டில் ஊற்றினா பாட்டிலாக தெரியும், குளத்தில் இருந்தால் குளமாக தெரியும், கம்மாயில் இருந்தால் கண்மாய் தெரியும், கடலில் இருந்தால் கடலாக தெரியும்.
அதுக்கு வடிவம் கிடையாது. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர். அபிஷேக் ஜெபராஜுக்குள்ள இருந்தா அபிஷேக் ஜெபராஜா தெரியணும். சஞ்சோ வில்சனுக்குள்ள இருந்தா சஞ்சோ வில்சன் தான் தெரியணும். பரிசுத்த ஆவியான வாட்ஸ்அப் பிதுக்குவாரா? பிதுக்க மாட்டார். பரிசுத்த அவன் கெட்ட வார்த்தைகளை பேசுவாரா? பேச மாட்டார். பரிசுத்த 1க்கு 2 உபத்திரத்துக்கு 3 பொண்டாட்டியை வைத்துக் கொள்வாரா? வைக்க மாட்டார். மற்றவர்களுக்கு விரோதமாய் பரிசுத்த அவன் பேசுவாரா? பேச மாட்டார். துர்குணங்கள் இருக்குமா? இருக்காது. கெட்ட வார்த்தைகள் வருமா? வராது. என ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்கும். கைகளை தட்டி. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும். ஆலயத்துக்கு போறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், பைபிள் எடுக்கிறோம் அப்படின்னா மற்றவர்கள்ட்ட நீ உன்னுடைய குணலட்சணத்தையே பிரதிபலிக்க முடியாத நீ எப்படி இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று பிரசங்கிக்க முடியும்? கைகளை தட்டி. அவருடைய செயல்களை சொல்வதற்கே வெட்கமா இருக்கிறதே. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இனி மரணம் இல்லை என்றார். கைகளை தட்டி. அப்ப நாம் சாகாம இருக்கிறோமா? நான் சொன்னது சரீர மரணம், அது ஆவிக்குரிய மரணம் நமக்கு இல்லை. கைகளை தட்டி. ஆத்ம மரணம் இல்லை. இப்போ நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும், நாளைக்கு நான் ஊட்டிக்கு போகணும், நாளைக்கு நான் அங்கே போகணும், நாளைக்கு ஒரு திருச்சிக்கு போகணும், நாளைக்கு ஒரு கார் வாங்கணும், நாளைக்கு ஒரு ஆப்பிள் ஒரு 2 கிலோ வாங்கணும், கறி வாங்கணும், மீன் வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நான். இவ்வளவு காரியம். கீபோர்டு எனக்கு வாசிக்க தெரியும், மிக்சர் ஆப்ரேட் பண்ண தெரியும், இந்த என்னமோ அது என்னப்பா பண்ணுறியா, லைவ் பண்ண தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் பெருமை வந்திருக்கும் பார்த்துக்கா. ஒன்றும் இனி நான் கண்டலி அப்படின்னு வரும். நல்லது தான். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்றதும் தேர்வதும் மிகவும் நல்லது. எப்போ கண்ணை மூடிட்டா இது ஒன்றும் செய்ய முடியலப்பா, அதுப்பா அது உன்னால் இது வந்துச்சா? உன்னால் செய்ய முடியுதா? உன்னால் இப்பொழுது செய்ய முடியுது. ஏன்? அவர் உனக்குள் இருப்பதினால், அவருடைய உயிர் உனக்குள் இருப்பதினால். அவர் பறித்து கொண்ட உடனே செயலற்று விடுவோம். கைகளை தட்டி. ஒன்றுமே இல்லை. எவ்வளவு ஸ்வீட் பாடகராலும் சரி, உலக பிரசித்தி பெற்றவங்களாம் சரி, இந்த உலகத்தில் இந்த காற்று போயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு. ஒரு அல்ல. காயமே பொய்யடா காற்றடைத்த பையடா, வெந்த சோறும் நொந்தகாயும் போட்டடைத்த பையடா. வெந்த சோறும் நொந்தகாயும் போட்டடைத்த பையடா, மாயனார் செய்து வைத்த மண்பாண்ட ஓடு டப்புன்னு கீழே உடைஞ்சிடும். காயமே பொய்யட. அந்த உடம்புங்கிறது பொய். காற்றடைத்த பையாம். காற்றடைத்த பைய. யார் அடைச்சா காற்ற? யார் காற்று அடைத்தா? கர்த்தர். வெந்த சோறும் நொந்த காயும் போட்டடைத்த பைய. வெந்த சோறும் நொந்த காரியம். அவியலில், வறுவலில், மீன், உலர்த்தியது, வறுத்தது, KFC, லாலிபாப். இப்போ வந்து மந்தியா, மந்தியா, மரத்துக்கு மரம் தாவும் மந்தி, மந்தியா, மந்தி குந்தி, என்ன எந்தி குந்திச்சுட்டு மந்தியை சாப்பிட்ட உடனே டாய்லெட்டில் போய் குந்தி, அப்புறம் எந்தி, அப்புறம் குந்தி. ஆந்திராவில் பிரசங்கம் போனா ఏమండి కూర్చోండి జరగండి కూర్చోండి జరగండి కూర్చోండి జరగండి பெட்டுக்கு போடுது. ஐயோ கூச்சண்டி ஜருகண்டி. வெந்த சோறு நொந்த காயும் போட்டடைத்த பை, மாயனார் செய்து வைத்த மண்பாண்ட ஓடு. கீழே விழுஞ்சா உடஞ்சிரும். இது பண்ற பெருமை இருக்க. கிளிப்பெண்ண, மாட்டுல என்ன, அட்டியல் என்ன, சேலை என்ன, சார் அப்பா லெக்கின்ஸை போட்டுக்கிட்டு அது 2 பக்கம் காலை போட்டு உட்காந்துருக்க அந்த பைக்கில் உட்காந்துருக்க பார்க்குற ஆளு. இங்கிட்ட ஒரு 20 கிலோ, இங்கிட்ட ஒரு 20 கிலோ. வேண்டாம். இந்த அழுகி போகிற சரீரத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. ஆத்மாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஆத்மாவில் இயேசு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி. இன் கிரைஸ்ட், we all in Christ. நாமெல்லாம் கிறிஸ்துக்குள் இருப்போம்னா நம்முடைய ஆத்மாவில் கிறிஸ்து தான் வாழ்கிறார்.
உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்கள் இதயத்துக்குள்ளே இயேசு வாழ்கிறார். கைகளை தட்டி. எனவேதான் பக்தனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நீ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், நான் மாமிசத்தில் பிழைத்திருப்பதோ என்னிலே அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் பெருகும்படி, கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் தங்கும்படி, கிறிஸ்துவின் மகிமையின் பிரதாபத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படி தேவன் உங்களையும் அபிஷேகித்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவர் நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார். இந்த நிந்தையை எங்கே விட்டு? பூமியை விட்டு நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கைகளை தட்டி, கர்த்தரே இதை சொன்னார். 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தர். சாத்தான் ரொம்ப கற்பனை நினைச்சிட்டு இருந்தான். அவன் பயங்கரமான நினைப்பு, ஆண்டவர் இயேசுவை அழிச்சுட்டா இனி இந்த மனுகுலம் முழுவதையும் நம்ம அழித்து விடலாம். எனவே பாடுகள் படும் பொழுது, இரவு முழுவதும் அவர் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது, 400 போர்ச்சவர்கள் கிரீடத்தை, முள்ளினால் கிரீடத்தை பின்ன சிரசில் வைத்து அழுந்த அடிக்க 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 ரத்தம் கொப்பளித்த பொழுது, 5 நீதிமன்றங்கள் நின்ற பொழுது, ஒருவன் காரை சுப்பின பொழுது, அவர் அவமானப்பட்ட பொழுது, சாத்தான் கைகளை தட்டி சந்தோஷப்பட்டான். தேவகுமார் நான் நீயே பார்த்தியா, அவனை என்ன பாடுபடுத்துறேன் பாரு என்று சொன்னான், எண்ணிக்கொண்டான். கடைசியில் சிலுவையில் அறையும் போதும் அதைத்தான் எண்ணிக்கொண்டான். சிலுவையில் விட்டு இறக்கும் பொழுதும் அதைத்தான் எண்ணிக்கொண்டான். கல்லறையில் அடைக்கும் பொழுதும் அதைத்தான் எண்ணிக்கொண்டான். அவனுக்கு அந்த ரகசியம் வெளிப்படவில்லை. என்ன ரகசியம்? 3ஆம் நாள் கல்லறையை உடைத்து கொண்டு இயேசு உயிரோடு வருவார் என்று கைகளை தட்டி, என்னது மரணத்தை ஜெயித்தவர். கைகளை தட்டி, மரணத்தை வென்றவனே, தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மனுடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே. மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே. என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே. சொன்னது யாரு? கவிஞர் கண்ணதாசன் கடைசி எழுதின ஒரு புத்தகம் இயேசு காவியம். இந்த வார்த்தையை சொல்லி எழுதி முடிச்சுட்டு அடுத்த வாரம் இறந்து போயிட்டார். கைகளை தட்டுங்கள். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது தாரணி மீதிலே, எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானுடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே. என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே. கைகளை தட்டி அருமையான சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டார். இத்தனை நாளும் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருப்பது எதிலையா? இயேசுவின் வார்த்தை. வார்த்தை தான் தெய்வம். வாக்யோவை பிரம்மா, சப்தோவை பிரம்மா, சப்தாட்சர பரபிரம்மா. இந்த வார்த்தை தான் தெய்வம் என்று நம்புகிறவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். குதிரை இச்ச நாளுக்கு என்று ஆயுச்சம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சில மனுஷன் மரணம் வரும் வரை தன் இருதயத்தை மாற்ற மாட்டான், கொள்கையை மாற்ற மாட்டான், தன் கேரக்டர். நான் என்னைக்கு ஒரே மாதிரி தான் சார், அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லைங்க, ஆயம் அண்டாயம், நான் மாறவே மாட்டேன். 1964 ரசிக்கப்பட்ட எப்படி இருக்கீங்க? அப்படி தான் இருக்கேன். ரட்சிப்பு என்பது ஒரே நாளில் ஃபில்ஃபில் ஆகிறது இல்லை, அனிதினம் ப்ராசஸ், டெய்லி ப்ராசஸ். கைகளை தட்டுகளை டெய்லி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தினந்தோறும் சுத்தமாக்கி கொண்டே இருக்கணும். சிலருக்கு நினைப்பு பொழப்ப கெடுக்குது, நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணிட்டேன். பெந்தெக்கோஸ்தே சபையிலே அனுபவம் தான் அது. ஏது சபையிலே மூளை, ஏது சபை போகுது?
പെന്തക്കോസ്ത് സഭയിലാണ്. ഞാൻ സ്നാനപ്പെട്ടിട്ടുണ്ട്, തിരുവത്താഴത്തിൽ പങ്കെടുക്കുന്നുണ്ട്, ഞാൻ അഭിഷേകം പ്രാപിച്ചിട്ടുണ്ട്. അവരെ പറയില്ല, ചെത്ത സഭയാണ്. ശരി, ഞങ്ങളെല്ലാം உருமல். எது உருமுன்னு நினச்சிக்கங்க. மற்றவங்கள அற்பமாக நினைக்கிறது. மாமியா காப்பி கிடைச்சா ஒரே அபிஷேகம், அட்டி இன்னும் பராக்கிரமசாலியாக்கும், அட்டியோட அடியாக இருக்கும். புருஷனுக்கு கீழ்ப்பட்டதில்லை, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதில்லை, அடுத்த வீட்டுக்காரங்களோட சண்டை, பேசவே மாட்டா. இவங்க கிறிஸ்தவங்களா? உயிர்த்தெழுந்த சபையை சேர்ந்தவர்களா? உயிர்த்தெழுந்த பின்புதான் சபை தொடங்கப்பட்டது. கைகளை தட்டி. உயிர்த்தெழுந்த சபையை சேர்ந்தவர்களா? இல்லை. கேரக்டர் சேஞ்சஸ்க்கு பேர் தான் மனம் திரும்புதல். கைகளை தட்டுது. மனிதனுடைய சுவாப மாற்றத்துக்கு பேர் தான் மனம் திரும்புதல். சுவாபம் மாறி இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிற அனுபவம். ஒவ்வொரு நாளும் எரைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். தீமைகளை எரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கெட்ட குணத்தை எரைஸ் பண்ணணும், அழிக்கணும். தீய பழக்க வழக்கங்களை அழிக்கணும். ஒரே நாளில் மாற்றுங்க அப்படின்னு மந்திரத்தில் வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அழிச்சுக்கிட்டே வாங்க. கிறிஸ்து என்கிற பூர்ண புருஷன் உங்களுக்கு உருவாகி மரணத்தை வென்ற மாவீரனாக உங்கள் மணவாளன் எழுப்பி நிற்கும் வரை நீங்கள் உங்களை சுத்தமாக்க வேண்டும். கைகளை தட்டி. உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டும். கைகளை தட்டி. உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டும். கிறிஸ்துவை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அபிஷேகம் பண்ணுவான் டெம்பிளில், பார்த்தீங்களா? பாலாபிஷேகம், நெய் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், எக்கச்சக்கம். வேறு அபிஷேகம் தெரியுமா? நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க. தெய்வத்துக்கு அதை செய்கிறாங்க, அவங்க நம்பிக்கை. நாம் என்னத்தில் அபிஷேகம் பண்ணணுமா? நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி தேவனை அபிஷேகம் பண்ணணுமா? கைகளை தட்டி. பரிசுத்தத்தினாலே, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரம்னா வெள்ளையை கட்டி மூடி, முகத்தை மூடி, உடம்பெல்லாம் மூடி, பிணத்தை சுற்றுற மாதிரி சுற்றி அப்படி இல்லை. நம்முடைய குணங்களில், கேரக்டரில், நடை, உடை, பாவனை, பேச்சில், நம்முடைய பாடி லாங்குவேஜில், அசைவில், வஸ்திரதாரணையில், உடுத்திக் கொள்கிற விதத்தெல்லாம் மாற்றம் வந்திருக்கணும். கைகளை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உள்ளமும் மாறி இருக்க வேண்டும், உடையும் மாற்றணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஃபாதர் பாடினார், உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழிச்சிருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அன்னாளை போல கண்ணீரை வடிக்கணும், சமூகல காணும் வர இதயத்தை ஊற்றணும், எழுப்புதல் காணும் வர இதயத்தை ஊற்றணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க
மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பார். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தானியேல போல துதிக்கணும் ஜெபிக்கணும், தானியேல போல துதிக்கணும் ஜெபிக்கணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. கைகளை தட்டி பவுல போல சிறையில ஜெபிக்கணும், பவுல போல சிறையில ஜெபிக்கணும். கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும், கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. 1 நாளாகம் 29:11 சொல்லுகிறது, ஜெயமும் வல்லமையும் உம்மிடத்தில் உண்டே, உயரத்திலிருந்து கரச்சை நீட்டி அவள் ஜலப்பிரவாகத்தில் என்னை மீட்டார். 110 மாடி அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ட்வின் டவர்ஸ் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்தது. அதில் 110 மாடி, அதிலிருந்து விழுந்த 2 பேர் உயிரோடு எழுந்து பழச்சிக்கிட்டாங்க. கையை தட்டுங்களை. எத்தனாவது மாடியிலேருந்து மேலே இருந்து விழுந்தாங்க. குண்டு அந்த ஃப்ளைட்டு போய் அடித்த உடனே கீழே வந்து விழுந்தது ஒரு சாமியானா, பிளாஸ்டிக்கில் நல்லா டைட்டாக போட்டது சாமியானா, பந்தல் போட்டிருக்கிறதுக்கு மேலே விழுந்தாங்க. அது ஜம்ப் பண்ணி விட்டுருச்சு, கீழே வழுகி வந்து விழுந்துட்டாங்க, பழச்சிட்டாங்க. படியை தட்டி கீழே விழுந்தாங்க, செத்து போயிட்டாங்க. படியை தட்டி கீழே விழுந்தாங்க, செத்து. கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. எங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வயல் வரப்பில் 25 வயசு பையன் சைக்கிளில் போகிறானுங்க. இந்த சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து பறக்கும் பாம்பு வந்து கடித்து செத்து போயிட்டானாங்க. என்னடா வானத்திலிருந்து பறக்கும் பாம்பு வந்துச்சா அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். பறக்கும் பாம்பு இப்போமா இருக்குது, நம்ம விட்டாலாச்சாரியா படத்தில் தான் பார்த்துருக்கோம், பாம்பு பறந்து வரும் அப்படின்னு நினச்சா அது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு கழுகு பாம்பை கால்களை பிடித்து கொண்டு பறந்து போகிறது.
பாம்பு நழுவி நழுவி நழுவி, கவன பாம்பு எவ்வளோ கோவத்தில் இருக்கும், கழுகின் காலை விட்டு நழுவி கீழே நேராக விழுகுது. சைக்கிளில் போயிட்டு இருக்கிறவருக்கு நேராக வந்து விழுகுது. அவர் மேல் விழுந்த கோபத்தில் இந்த பாம்பு கரெக்டாக கழுத்தில் அங்கே பிடிச்சிருச்சு. ஆள் அவுட்டு. எங்கள் வானத்திலேருந்து பாம்பை போட்டு சைக்கிளில் மூமெண்ட்டில் இருக்கவன் மேலே விழுந்து அவன் சாகிறான். சாவின் விளிம்பிக்கு போயிட்டு வந்து ஐசியூவில் போய் சிலவனுக்கு வெளிச்சம் வரும், ரசிக்கப்பட்டு வெளியே வருவான். கையை தட்டுகளை நிறைய பேர் ரசிக்கப்படுறதே ஐசியூவில் வச்சு தான். கிக்கிங் 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 இந்த சவுண்டை தவிர வேறு எதுவும் கேட்காது. யார்கிட்ட எடி தேயிலை எடுத்துக்கொண்டு வாடி, சாய் எடுத்துக்கொண்டு வாடி, டா நீ ஆரிடா, நான் யாருன்னு அறியாமோ. இவன் எனக்கு அடிக்கடி சொல்லுவான், இது சஞ்சயான வரைந்தது. அடிக்கடி கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. ஒரு நாள் கேட்டேன், சஞ்சோனா யாருப்பான்னு கேட்டேன். சஞ்சோனு அப்படின்னா, சஞ்சோனா யாருப்பா? இந்த பிலாவளையில் அந்த வீட்டு பரிசரம் தவிர வேறு யாருடைய தெரியாது. நிறைய பேருக்கு நினப்பு பொழப்புக்கு எடுத்துப்படுதான். நான் யாருன்னு தெரியுமா? யார் நீ? ஆமாம், நீ யாரு? நான் யாருன்னு தெரியுமா? யாரு நீ? இருமாப்பு. இருமாப்பு ஏக சிந்தை உள்ள இருக்கிற இருமாப்பா இராதிருங்கள். தேவன் நினைச்சா சுண்டு வரல வச்சு தட்டி விட்டுருவார் உன்னைய. தேவன் நினைச்சா உள்ளங்களை வச்சு ஒன்று தூக்கிடுவார். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொல்லத்தில் நடந்த ஒரு ரயில் விபத்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அஷ்டமுடி காயல் என்று ஒரு இடம் இருக்கிறது. கொல்லத்துக்கும் அதுக்கும் 14 கிலோமீட்டர். ட்ரெயின் பாலத்து மேலே போயிட்டுருக்குது. நிறைய பயணிகள் வர்றாங்க. அதில் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு பெண்ணும் ஒருத்தி 8 மாத கை குழந்தையோடு வந்து கொண்டிருக்கிறாள். இப்போ அஷ்டமுடி காயல் மேலே வந்துக்கிட்டு இருக்கும்போது ரயில் பெட்டி தடம் புரண்டது. ரயில் பெட்டி தடம் புரண்டு மொத்த ரயிலும் எங்கே விழுது? காயலில். கடலும் நதியும் சேருகிற இடத்துக்கு காயல், அது கடல் மாதிரியே தான் இருக்கும். கீழே விழுகுது. காலையில் 4 மணி டு 5 மணி. 14 கிலோமீட்டரில் கணவனை பார்க்க போகிறேன். பல வருஷத்துக்கு பிறகு வெளிநாட்டிலேருந்து வரா. தன் அப்பா அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு நிறையா பேர் அவங்கவுங்க இன்னும் ஊர் வந்துருமேன்னு பாத்ரூமில் போய் எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் சீவனது. அதில் 150 பேர் மரித்து போனார்கள். அதில் ஒரு பணத்தில் எடுத்து ஒரு பாஸ்டர் வந்து என்று சொன்னார், தலையில் சீப்பு வச்சது மாதிரியே ஒரு பொண்ணோட பணத்தை எடுத்தாங்க சார். எனக்கு மனசுக்கு வேதனை ஆச்சு. அதில் ஆண்டவர் அறிந்து கொண்ட 8 மாத குழந்தையோடு வெளிநாட்டிலிருந்து அப்பொழுதுதான் இந்தியாவுக்கு வருகிற நம்முடைய கொல்லத்தை சேர்ந்த ஒரு பெண் இருக்கிறாள். அவள் இந்த பெட்டியும் கவிழ்ந்தது. அந்த ஜன்னல் கம்பி வெளியே குழந்தையை பிடிச்சிக்கிட்டு விழுந்தா. 2 காலம் அந்த கம்பியில் சிக்கி கொண்டது. தலைகளாய் தொங்குகிறார். ரயில் பெட்டி மேலிருந்து இப்படி இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இன்னும் 10 நிமிடத்தில் என் கணவனை பார்ப்பேன், என் பெற்றோரை பார்ப்பேன், என் உறவினர்களை பார்ப்பேன் நினைத்தேனே. இப்பொழுது நான் சாக போகிறேனே என்று எண்ணி கூச்சல் போட்டாள். பெட்டி இறங்கி கொண்டே வருது. எத்தனை டன் எடை உள்ள ஒரு ரயில் பெட்டி இருக்கும். சகதி, சேரும் சகதியும் நிறைந்த இடம். அப்போ தலைகீழா இவள் தொங்குகிறாள். இவளுக்கு கால் அந்த பெட்டியில சிக்கி இருக்கிறது. பெட்டி மேலே இருக்கிறது. பல டன் எடை உள்ள இரும்பு பெட்டி இறங்கி இறங்கி அப்படியே லிப்டாகி கீழே வருது. இப்போ இவ தலை முங்க ஆரம்பிச்சிச்சு. நாசி துவாரம் வர தண்ணி வர ஒரு 1/2 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ மேலே பார்த்தா நட்சத்திரங்கள் இருக்கிறது, கீழே பார்த்தா கடல். அப்பொழுதுதான் கூச்சல் போட்டாள். இந்த நட்சத்திரத்தையும் கடலையும் உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். கைகளை சற்று, இயேசுவே என்னை ரட்சிக்கணும், இயேசு அப்பச்சா என்னை ரட்சிக்கணும், இயேசுவே ரட்சியும். கூச்சல் போட்டாள். நாசி துவாரம் வந்த வரை வந்த தண்ணீர் அப்படி நின்றது. பெட்டியும் நின்றது. எப்படி சார்? அந்த பாலத்தில் இருந்த ஒரு எலக்ட்ரிக் மின்கம்பம் வளைந்து கொக்கி மாறி இருந்துச்சு.
அது இந்த வர்ற பெட்டியை அப்படி தாங்கி பிடிச்சுக்கிடுச்சு. பெட்டி அதுக்கு கீழே இறங்க விடல. மீனவ சகோதரங்க இருந்தார்கள், படகுகளை கொண்டு வந்தார்கள். பெட்டியை அறுத்து இந்த தாய் குழந்தையை எடுத்து படகுல வைத்துக் கொண்டு கரையில விட்டார்கள். 150 பிணத்துக்கு மத்தியிலே தன் குழந்தையை வைத்துக் கொண்டு உயிரோடு நின்றாள். அவள் சொன்னாள், இயேசு உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி, என்ற இயேசு கர்த்தாவின் ஜீவிക്കുന്നു, என்ற தெய்வம், என்ற இரட்சகர். ஹalleluya, ஹalleluya. என் தேவனை ரட்சித்தார். 150 பிணத்துக்கு நடுவில் கண்ணார பார்த்த ஒரு பாஸ்டர் வந்துதான் எனக்கு இந்த விஷயத்தை சொன்னார். அது 25-30 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. அஷ்டமுடி காயல் ரயில் விபத்துன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க, தெரியும். ஆண்டவர் உங்களுக்குள் இருந்தால் ஜலப்பிரவாகத்தின் உங்களை தூக்கி எடுப்பார். கைகளை சட்டி ஹalleluya. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ, விண்ணுலகுயர்ந்தோ உன்னதம் சிறந்தோ, நீத்திரனே சுக பத்திரமருளும் என் மீட்பர் உயிரோன் இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோன் இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போயது போகட்டே, லோகம் பழிக்கட்டே, சாத்தானம்புகள் எய்திடட்டே, எந்தும் நடக்கட்டே, அனுக்கிரக மழை பெய்யும், ஸ்நேகம் சம்பூர்ணமாகும், ஆனந்தம் தன்னேடும் என் ஆத்ம ரட்சகன் ஜீவிச்சிரிக்கும்போல் இன்று குறவுண்டு நீ சொல்லு மனமே, என் ஆத்ம ரட்சகன் ஜீவிச்சிரிக்கும்போல் என்று குறவுண்டு நீ சொல்லு மனமே. சொல்லு மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் அவர் பூமியை நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். சங்கீதம் 95:4-6 சொல்லுகிறது, பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, சமுத்திரமும் அவருடையது. கைகளை தட்டி, பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, சமுத்திரமும் அவருடையது. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள் இருக்கிறார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார், சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னார், நானே உன்னோடு இருந்தேன், உன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை ஒடிச்சு பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு சிங்கத்தை போல கர்ச்சித்து முழங்கி
உன் சத்துருவை மேற்கொள்வேன். கைகளை தட்டி சிங்கத்தை போல கர்ச்சித்து முழங்கி. யூத ராஜசிங்கம் ஒரே ஸ்மாஷ் பண்ணிடுவார். கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்பார். உங்களை வேதனை நீங்க, சாபம் நீங்க, வியாதி நீங்க, இரண்டாம் மரணத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறது நாளே நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள். அவற்றை சொல்லுங்க, ஆண்டவர் எங்கள் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கி விடுவார். எங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அவர் எங்களோடு இருக்கிறதுனாலே, என் முற்றிலும் ஜெயங்கொண்டவராலே நாங்கள் ஜெயங்குழுவர்களாக இருக்கிறோம். கைகளை தட்டி எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ கிருபை உங்களோடு இருக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். அப்படியே எழும்பி நிற்போமா? நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். தேவ கரம் நமச்சில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பரிசுத்தமான தேவனுடைய கரம் இறங்கி வரப்போகிறது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. Thank you Jesus name. Hallelujah. சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே என்று உயிரோடு இருக்கிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இரக்கங்களின் பிதாவே, நீர் உயிரோடு இருந்தீர் என்ற நற்செய்தியை உலகமெங்கும் ஞாபகப்படுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈஸ்டர் திருநாளில் நீர் எங்களுக்குள் என்றைக்கோ வாசம் பண்ண இறங்கி வந்துவிட்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டோம் என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு அனுதினமும் ஜீவித்த அரசாளர்கள் இயேசுவை உயிருள்ளவராகவே நாங்கள் சுமந்து செல்ல கத்த கிருபை அளித்தருளும். ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். வெற்றி பெற்ற ஆண்டவர், ஜெயம் பெற்ற தேவன், மரணத்தை ஜெயித்தவர், எங்களையும் எல்லா காரியத்தையும் ஜெயம் எடுக்க கிருபை செய்யும். ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.
ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.